ஸோ இப்பவே சொல்றேன், தலைமை பேச்சு கேட்க மாட்டேன்ட்டே இருக்குது. கிட்டத்தட்ட என்ன மாதிரியே இருக்குது இப்போதைக்கு. மழை பெய்யுது இங்க லண்டன்ல. ஸோ யா தட்ஸ் தட். இட்ஸ் ஓகே. அப்படியே ரோல் பண்ணுவேன் நாங்க. இந்தியான் பாட்காஸ்ட். இந்தியான் வீடியோ. ஐ டோன்ட் நோ. என்ன சொல்லன்னு தெரியல. So Indian Tamil Life Coach video is about boundaries. And எப்படி boundaries உங்களை வில்லனா மாத்திரம். இப்போ நீங்கள் அந்த தனுஷின படத்துல மாதிரி கார்த்திகை விட ரகுவரனா இருப்பீங்க. பட் இட்ஸ் ஓகே பிகாஸ் எங்களுக்கு ரகுவரனையும் விருப்பம். ஓகே, ஒரு தமிழ் பொண் ஒரு பவுண்ட்ரி ஒன்று செட் பண்ணா. நாங்கள் பவுண்ட்ரி என்னன்னு கொஞ்சம் தலை வருவோம். ஆனால் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணோம்னா உடனே அவள் ரகுவரனா மாறிடுவாள். அவள் வில்லன். ஏன்னா அவள் தப்புண்டு இல்லை. ஆனால் ஏன்னா இனிமேல் அவளை கண்ட்ரோல் பண்ண முடியாத பிரச்சனை இருக்குது. இவ்வளோ நாளும் அவங்க குதிக்க சொன்னா நாங்கள் அவ்வளோ ஹைன்னு கேட்போம். இனிமே அவங்க குதிக்க சொன்னா நாங்கள் ஏன்னு கேட்குறோம். அப்போ அது ஆக்களுக்கு பிடிக்காது. அப்போதான் நாங்கள் வில்லியா மாறுறோம். அந்த வில்லியா மாறினோன்னு தான் பிரச்சனை நடக்குது. அப்போ அதான் இன்றைய கதைக்க போகிறோம். அப்போது இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா முதல் வீடியோஸ் டிவோர்ஸ். எங்கள் தமிழ் சொசைட்டியில் டிவோர்ஸ் நடந்தால் ஒரு தமிழ் பொண்ணு அப்படி பார்க்குறாங்க. இந்த ஸ்டோரி கொஞ்சம் சொன்னான். நான் யாருன்னு உங்களுக்கு சொன்னான். 2வது எபிசோட் அந்த குட் கேர்ள் ட்ராப். அப்போ குட் கேர்ள்னா என்ன, அந்த குட் கேர்ள் ட்ராப் என்ன. இனி நீங்கள் இல்லை சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், எப்படி இல்லை சொல்லாது, அதோட மெட்டவங்க நினைக்கிறதுக்கு அவளா கட்டுதோ என்ற ஒரு யோசனை. எனிவே, என் பேர் சுஜா. நான் ஒரு தமிழ் லைஃப் கோச். என் வீடியோஸ் கொஞ்சம் என்னது சொல்லாது, கொஞ்சம் பேருக்கு பிடிக்காம இருக்கும். கன பேர் உள்ளுக்குள்ளே இருந்து எஸ் என்று சொன்னாலும் புலியில இருந்து நிற்பாங்க. பட் தட்ஸ் ஓகே, we roll. நாங்கள் பவுண்டரிஸ் ஏன் ஆக்களை ட்ரிகர் பண்ணும், அந்த லேபிள்ஸ் ஏன் ஆக்கள் பாவிக்கிறாங்க, அதை விட நீங்கள் எப்படி ஒரு கில்ட்டும் இல்லாமல் இதுதான் நான் இல்லை சொல்கிறேன் என்று ஒரு விளக்கத்தோட நாங்கள் இன்றைய கதைப்போம். ஒரு பவுண்டரினா என்ன? முதல் ஒரு பவுண்டரி சிம்பிளாக சொல்ல வலிக்கிட்டா, நாங்கள் ஓம் இல்லை இல்லை, இது ஓகேயா இருக்குது, இல்லை இது ஓகே இல்லை. நாங்கள் முந்தி எதுக்கு ஓம்னு சொன்னாங்களோ இப்போ நாங்கள் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அர்த்தம் நாங்கள் ஒரு பவுண்டரி வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு போட்டு வச்சிருக்கிறோம். முந்தி 10 மணிக்கு ஃபோன் நைட் 10 மணிக்கு ஃபோன் அடிச்சு நீங்கள் அரை மத்தியான நேரம் இல்லை ஒரு மத்தியான நேரம் கதைப்பாங்கன்ட்டு நினைச்சாங்கன்னா, இப்போ அவங்க ஃபோன் அடிக்க போது நீங்கள் ஃபோன் ஒன்று எடுக்காமல் விட்டீங்கன்னா, இல்லை ஃபோன் எடுத்து சொன்னீங்கன்னா நான் இப்போ கதைக்க மாட்டேன்ன்ற நாளைக்கு கதைக்கிறேன்ட்டு சொன்னீங்கன்னா அது ஒரு பவுண்ட்ரி. உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒரு பார்ட்டி ஒன்று வைக்கிறோம், நாங்கள் எல்லாரும் ஒரு சாப்பாடு ஒன்று செஞ்சு கொண்டு வரோம், நீ பாயாசமும் வடையும் செஞ்சு கொண்டு வா. என்ன பார்த்து ஒரு காலம் மேலே இப்படி சொல்ல மாட்டாங்க. பட் மற்றவங்களுக்கு இது நடக்காது. என் அம்மாவுக்கு வந்து நடந்தது. பட் இப்போ பாயாசமும் வடையும் செஞ்சு கொண்டு வான்னு சொன்னீங்கன்னா கன பேர் ஓகே ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன செஞ்சு கொண்டு போவாங்க. எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கலையில் இருந்தாலும் அதே சுச்சுவேஷனில் நீங்கள் அவங்கள்ட்ட திரும்பி பார்த்துட்டு சொன்னீங்கன்னா, என்னால் இயலாது, எனக்கு வேலை இருக்குது, இல்லை வேலைக்கு போயிட்டு வந்து கலையாக இருக்குது, இருக்க 2 மத்தியாலத்துக்கும் நான் பாயாசமும் வடையும் செய்ய விருப்பம் இல்லை உங்களோட பாட்டிக்கு வராதுக்கு முதல்ல, அது ஒரு பவுண்ட்ரி. ஒரு பார்ட்டி இருந்தால், இந்த பார்ட்டி சுச்சுவேஷனுக்கே போவோம், ஒரு பார்ட்டி இருந்தால், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வருத்தம் இருக்குது, எனக்கு ஃபைப்ரோமியால்ஜியா அந்த ஒரு க்ரானிக் பெயின் அண்ட் க்ரானிக் டயர்ட்னஸ் கண்டிஷன் வந்து இருக்குது. அப்போது என்ன பார்ட்டிக்கு வர சொன்னால் நான் இருந்துட்டு ஓம்னு சொல்லுவேன் முதல் பார்ட்டிக்கு. ஆனால் அந்த நாள்
என்னால இயலாம போயிடும். லைக் அந்த நாள் என்னால எழும்ப முடியாது. இல்ல சரியான பெயினா இருக்கும்படி எவ்வளோ பெயின் கில்லர்ஸ் எடுத்தாலும் சரி வராது. அப்போ நான் பேருந்து ஃபோன் அடிச்சு அவங்கள்ட்ட சொல்லினேன். என்னால பார்ட்டிக்கு வர முடியாதுன்ட்டு. அப்படி நான் பார்ட்டிக்கு வரையிலன்னு சொன்னா, அத ஒரு பவுண்டரி நான் வந்துட்டு செட் பண்றேன். நான் எந்த சிச்சுவேஷன நான் உங்களோட சிச்சுவேஷனுக்கு மேல போடுறேன்னுட்டு. அது ஒரு பவுண்டரி. அது கன பேருக்கு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆனா, அதுக்கு மேலாக்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, எங்கட சொசைட்டில இது ஒன்று ஒரு இதொண்டு வச்சிருக்கிறோம் என்னன்னா, நாங்கள் யார் என்ன கேட்டாலும், அதோட கட்டாயம் பொம்பள பிள்ளைங்களா, யார் என்ன கேட்டாலும் டெஃபினட்டா பொம்பள பிள்ளைங்களா, நாங்கள் ஓமென்று சொல்லணும். சமைக்க யாரன் பார்ட்டிக்கு வா, பாயாசமும் வடையும் செஞ்சு கொண்டு வர சொன்னா நாங்க செஞ்சு கொண்டு போவோம். ஆம், பார்ட்டிக்கு வர சொன்னா நாங்கள் போவோம். உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருந்தாலும், எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எங்களுக்கு எவ்வளோ காசு பிரச்சனை இருந்தாலும், எங்களுக்கு எவ்வளோ வீட்டு பிரச்சனை இருந்தாலும், நாங்கள் பார்ட்டிக்கு வர சொல்லிட்டாங்கள். இப்ப போகணும் என்று போகம். என்னெல்லாம் மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்ட்டு. ஆரன் ஃபோன் அடிச்சா என்ன டைம்னாலும் ஃபோன் எடுப்போம். ஏன்னா, எதன் எதன் பிரச்சனையா இருக்கும், இல்ல அவங்களுக்கு எதன் சப்போர்ட் வேணும், இல்ல அவங்க எதுக்கோ அலுவலுக்காண்டி தானே ஃபோன் அடிப்பாங்கன்ட்டு. நாங்கள் ஃபோன் எடுப்போம். ஆனா, இது மற்றவங்களுக்கு நாங்கள் ஓம் என்று சொல்ல சொல்ல, நாங்கள் யாருக்கு இல்ல சொல்றோம்? நாங்கள் எங்களுக்கு தான் இல்ல சொல்றோம். நான் மற்றவங்களுக்கு எனக்கு வருத்தமான நேரம் நான் மற்றவங்களுக்கு ஓம் என்று சொல்லிட்டு, நான் எந்த ஹெல்த்த பார்க்காம, எந்த வருத்தத்த பார்க்காம நான் வெளியில போனேன்னா, மற்றவங்கள பார்க்கறதுக்கு, ஆ என்ன பிரச்சனை நடக்குது? எனக்கு தான் எந்த வருத்தம் தான் கூடுது. அப்ப நான் முதல்ல ஒரு சாட்டர்டே காலமே எழும்பி, என்ன பாடிலாம் நோவுது, வருத்தமா இருக்குது, எழும்ப முடியாதுன்னு சொல்லி, ஆனா அந்த பவுண்டரீஸ் எனக்கு செட் பண்ண தெரியாம, எனக்கு யாருக்கும் ஃபோன் அடிச்சு பயத்துல, இல்ல நான் வரையல என்று சொல்ல முடியாம இருக்க போது. அவங்களுக்கு இப்ப நான் ஃபோன் அடிச்சு, ஓகே நான் நான் பாயாசமும் வடையும் செஞ்சு கொண்டு வரேன், இவ்வளோ வருத்தத்துக்கூடி. வருத்தம் இருந்தாலும் நான் பாயாசமும் வடையும் செஞ்சு கொண்டு வரேன் என்று சொல்லிட்டு, எழும்பி பாயாசமும் வடையும் செஞ்சு, அங்க ஒரு பார்ட்டிக்கு போய், அங்க போயிருந்து எல்லாரும் இருந்து கதைச்சு கொண்டிருக்க, எனக்கு எவ்வளோ பெயின் இருந்தாலும் அப்படியே நான் பார்ட்டியில நிக்கணும்ன்றபடியா நிக்காததுக்கு. அப்படின்னா என்ன நடக்கும்? அடுத்த 4, 5 நாள் நான் அவுட்டா போயிடுவேன். அந்த ஒரு நாள் ரெஸ்ட் பண்ணாம இருக்கிறது வழியா, நான் 4, 5 நாள் இப்ப எந்த ஹெல்த் பேடா போயிடும். அப்போ அந்த ஒரு பவுண்டரி எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அந்த இல்ல சொல்லாது. என்னால அந்த இல்ல சொல்லாது சரியான இம்பார்ட்டன்ட். ஒரு தாய் தகப்பனா, உங்களோட பிள்ளைக்கு நீங்க அவங்க கேட்கறது எல்லாத்தையும் பண்ணி குடுத்தீங்கன்னா, அவங்க ஒரு காலம் பவுண்டரீஸ்னா என்னன்னு தெரியாது. தெரியாம இருப்பாங்க. ஏன்னா அவங்கள் நினைப்பாங்க, யார் கேட்டாலும் அவங்கள் என்ன கேட்டாலும் யார்ட்டயும் அவங்க ஓம்ன்னு தான் சொல்லப் போறாங்க. அவங்கள அது வேண்டி தான் குடுக்க போறாங்கன்ட்டு. அப்போ அதால பவுண்டரீஸ் ஆர் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். எந்த எக்ஸாம்பிள்ஸ்ல நான் 5 வருஷத்துக்கு முதல்ல எனக்கு ஃபைப்ரோ வந்தது. அதுக்கு முதலே நான் உண்மையா என் பிள்ளைங்கள் பிறந்தோனியே நான் இல்ல சொல்லத் தொடங்கிட்டேன். நான் பிள்ளைங்கள் பிறந்தோனியே நான் அவங்கள் டைமுக்கு பெட்டுக்கு போகணும், இல்ல அடுத்த நாள் ஸ்கூல் இருக்குது, இல்ல அந்தந்த ரீசன்ஸாலேயே நான் ஏர்லியாவே நான் பிள்ளைங்களால அவங்கள சாட்டா வச்சு நான் சொல்லிடுவேன். என்னால இயலாது இதுக்கு வேற ஏன்னா பிள்ளைங்களுக்குண்டு. ஆனா கட்டாயம் எனக்கு வருத்தம் வந்தோன ஐ வாஸ் வெரி லைக் என்னால இயலாது. பிகாஸ் எனக்கு தெரியும். அது நான் ஓம்ன்ட்டு சொன்னேன்னா, இப்ப இந்த கடைசியில நான் எனக்கு தான் இல்ல சொல்றேன்னுட்டு. அண்ட் தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு லைக் அத என்னால ஓமோ இல்லையேன்னு அக்செப்ட் பண்ண முடியல. லைக் ஐ குட்ன்ட் சே எஸ் டு தட். என்ன பிரச்சனைனா, ஆப்வியஸ்லி இது யாருன்னாலும், உங்க தமிழாக்க மட்டுமில்ல. பட் நீங்க ஒரு ஆளுக்கு 100 தரம் ஓம்ன்னு சொல்லலாம். ஆனா, அவங்க என்ன ஞாபகத்துல வச்சிருக்கிறாங்க, அது நீங்கள் ஒரு தரம் இல்லைன்னு சொன்னா தான். பட் அதுக்கு நாங்கள் ஒண்ணும் செய்ய முடியாது. அதான் அன்ஃபார்ச்சுனேட்லி லைஃப் அப்படிதான். ஆனா, அதால நாங்கள் எங்கட பவுண்டரீஸ நாங்கள் விட்டுக் குடுக்கக் கூடாது.
பவுண்டரீஸ் ஏன் ஆக்களுக்கு ட்ரிகர் பண்ணாது? ஏன் அவங்களுக்கு இல்லைன்னு சொன்னோனே, ஆக்கள் கோவப்படாது, அப்செட் ஆறாது? இதுல அந்த இல்ல என்ற ஒரு வேர்ட்ல என்ன பிரச்சனை இருக்குது? அதோட கட்டாயம். பொம்பள பிள்ளைங்கள இல்லையே சொல்லக்கூடாது. கன விஷயத்துக்கு இல்ல சொன்னா இப்ப இந்த பிரச்சனை நடக்கும். ஆனா அது நான் வேறு வேறு வீடியோஸ்ல நான் கதைப்பேன் அதை பத்தி. என்ன பிரச்சனைன்னா, கன பேர் நாங்கள் ஓமெண்டு சொல்ல நேரம் நாங்கள் ஓம் என்று சொல்ல போது அவங்க அதுக்கு அது பழகி போயிடுச்சு. லைக் அதான் சொன்னேன், நாங்கள் ஆம், அவங்கள் குதிக்க சொன்னா நாங்கள் எவ்வளோ ஹையா குதிக்கணும் என்று கேட்டு கேட்டு அவங்களுக்கு அது பழகி போச்சுது. அப்ப அதால நாங்கள் பேர்ந்து பவுண்டரி ஒன்று போட்டோன்னு இல்ல நான் குதிக்க மாட்டேன் என்று சொன்னோம்னா அது அவங்களுக்கு விளங்கிடும், எங்களுக்கு விளங்கிட்டதுண்டு. அப்ப எங்களுக்கு விளங்கிட்டது, நாங்கள் வாய் வச்சுக்கொண்டு சும்மா இருக்க போது எவ்வளோ பேர் பெனிஃபிட் பண்ணவங்கன்ட்டு. ஏன்னா கன பேர் பெனிஃபிட் பண்ணுவாங்க. நீங்க சத்தம் போடாம இருக்க போது கன பேர் பெனிஃபிட் பண்ணுவாங்க. நீங்கள் கதைக்க தொடங்கினோன்னு தான் ஆக்கள் பயப்படுவாங்க. ஏன்னா ஆக்கள்ட உண்மையான நோக்கங்கள் வெளியில வரும். உண்மையான அவங்க உண்மையா என்ன செஞ்சவங்க, உண்மையான ஆக்கள் என்ன மாதிரின்னு அது வெளியில வரும். அப்ப நீங்க அந்த பவுண்டரிஸ் போட்டு, இல்ல நான் இத செய்ய மாட்டேன், இல்ல ஏன் என்ன இப்படி கேட்கிற, இல்ல இல்ல நான் நீ இது செய்ய செய்ய நான் வாய் வச்சுக்கணும், சும்மா இருக்க மாட்டேன்னு கதைக்க போது, அவங்களுக்கு அவங்களுக்கு விளங்கும். அவங்கட கதையெல்லாம் வெளியில வரப்போகுதுண்டு. அண்ட் அதால அவங்கள் அப்செட் ஆகாதது மட்டும் இல்ல, அவங்க கோபமும் வரும். ஆனா ஃபேமிலிஸ் ரெஸ்பெக்டோட கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க சாக்ரிஃபைஸ். அவங்க நினைப்பாங்க நாங்கள் நாங்கள் எங்களையே மறந்து நாங்கள் எங்களையே சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அது ரெஸ்பெக்ட். ஆனா தட்ஸ் நாட் இட். நாங்கள் எங்களையே மறக்க தேவையில்லை. நாங்கள் எங்களை ரெஸ்பெக்டை காட்ட அதுக்கு. ஆனா கன பேர் யோசிப்பாங்க, நாங்கள் இல்லைன்னு சொன்னோன்னு நாங்கள் ஏதோ குடும்ப பேர் எல்லாத்தையும் நாங்கள் தூக்கி போடுறோம், நாங்கள் பிட்ரை பண்றோம். பட் ஆக்சுவலி அது நாங்கள் அது செய்யல. பட் கன பேருக்கு அப்படிதான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கன பேரண்ட்ஸ் எங்கட தமிழ் கம்யூனிட்டி அண்ட் ஆக்சுவலி எங்கட in-laws as well. கன parents and in-laws அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க blind obedience. சரி, அவங்க என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம். in-lawsக்கும் அப்படிதான். especially daughter in-lawன்னா அவங்க பையனுக்கு சொல்லாது, இல்ல மருமகளுக்கு சொல்லாது, கட்டாயம் ஒரு பிரச்சனையும் இல்லாம ஒரு யோசனையும் இல்லாம ஓமன் சொல்லி செய்வோம். ஆனா என்ன பிரச்சனைனா, அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நினைப்பாங்க, அவங்க சொல்லாதான் நாங்கள் கட்டாயம் பிறந்த நாள்லேருந்து சாரத நாள் மட்டும் செய்யணும். பட் ஒரு ஒரு கட்டத்துல ஒரு காலத்துல எங்கிற பிள்ளைங்களை நாங்கள் இண்டிபெண்டா வளர்க்க தொடங்கினோம்னா எங்கிற பிள்ளைங்களை இண்டிபெண்டா யோசிப்பாங்க, இண்டிபெண்டா பிறந்திருப்பாங்க. ஆக்சுவலி அம்மா லைக் நீ ஏன் இப்படி சொல்ற, இப்படிலாம் நடந்தது, இல்ல இப்படி செஞ்சு பார்ப்போம், அவங்கள அந்த வித்தியாசமா இதுன்னு கேட்பாங்க. ஆனா அது கன பேரண்ட்ஸுக்கு அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இல்ல, அந்த அவங்களுக்கு அந்த பிடிப்பு இல்ல. லைக் இந்த பிள்ளை அப்படி என்ன பார்த்து இல்லைன்னு சொல்லுவான் என்று, ஓ அப்படி என்ன பார்த்து இல்ல சொல்ல முடியும் என்று ஒரு ஒரு யோசனை உண்டு. ஆனா நாங்கள் அவங்கள பார்த்து இல்லைன்னு சொல்லல, நாங்கள் எங்க பேரண்ட்ஸ் பார்த்து நாங்கள் இல்லைன்னு சொல்லல. ஆனா சொல்றோம், நீங்கள் நினைச்சோன்னா நாங்கள் ஓடி வர முடியாது எங்களால. ஆனா அதே நேரம் ரெண்டு பக்கமும் ரெஸ்பெக்ட் இருக்கணும் என்று தான் நாங்கள் யோசிக்கிறோம். பட் அகெயின் எல்லா பேரண்ட்ஸாலையும் அது அக்செப்ட் பண்ண முடியாது. in-laws ஆல especially அந்த traditional in-laws, kind of in-laws are not like that இப்ப. but traditional in-laws ஆல இருக்குது, பையன் பிறந்தா பையனோட வாழ்க்கை முழுக்க இருக்கணும்.
பையனுக்கு சமைச்சு குடுக்கணும், மருமகள் அங்க இருக்கிறாள், and it's very hard, அது எஸ்பெஷலி இந்த டயஸ்போரா கம்யூனிட்டியில வெளியில சிலோனுக்கு வெளியில இருக்கிறீங்கன்னா டயஸ்போரா பிள்ளைங்கள் இன்லோஸோட இருக்க விருப்பப்பட மாட்டாங்க. பட் அந்த நீங்கள் அவங்கள வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன்னா இட்ஸ் சீன் டிஸ்ரெஸ்பெக்ட். அப்ப அந்த அந்த பவுண்டரியும் உங்களால போட முடியாது, பிகாஸ் இட்ஸ் பிகம்ஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். நிறைய பேர் இருந்து சொல்லுவாங்க, லைக் யாரால ரெஸ்பெக்ட்ஃபுல் இருக்க முடியும் எப்ப பார்த்தாலும், உங்களால ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எப்ப பார்த்தாலும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தைரியசாலி இல்லைன்னு. நான் வந்து இருந்து யோசிக்காது, லைக் இது உண்மையா இல்லையோண்டு. அண்ட் டு பி ஃபேர், ஐ திங்க் ஸோ. ஏன்னா நீங்க யாருக்கும் ஒரு காணும் இல்லைன்னு சொல்லேன்னா, நீங்கள் என்ன பயத்துல இல்லைன்னு சொல்லாம இருக்கிறீங்க? யாருக்காண்டி பயந்து இல்லைன்னு சொல்லாம இருக்கிறீங்க? உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனை பத்தி யோசிச்சு பாருங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சுச்சுவேஷன். ஏன்னா இது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் நடக்காது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிக்குள்ள யாருக்கு கூட கோபம் வரும் நீங்கள் இல்ல சொல்ல போது? உங்களோட அம்மாவா, அப்பாவா, ஹஸ்பண்ட், ஒய்ஃப், பிள்ளைங்கள், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸா? மற்றவங்களை பத்தி பெருசா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களால ஃப்ரெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னா நீங்கள் இல்ல சொல்ல போது உங்களுக்கு டைம் வந்துட்டது, புது ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம். பவுண்டரி செட் பண்ணோன்னே உங்களுக்கு கன லேபிள்ஸ் ஆக்கள் போடுவாங்க. வாயாடி உண்டு, அது எனக்கு சின்ன வயசுலேருந்து வந்த பேர் மாதிரி. இட்ஸ் ஓகே. வாயாடின்றே நான் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்னு யோசிக்கிறேன். எனிவே, மெயினாக சொல்லுவாங்க, அவள் மாறிட்டாளுண்டு. அப்படின்னா என்ன? அப்படின்னா அவளை முந்தி கண்ட்ரோல் பண்ண மாதிரி எங்களால் இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிதான். நீங்கள் மாறையில, நீங்கள் கொஞ்சம் வாய் ஓப்பன் பண்ணி கதைக்கிறீங்க இப்ப. இல்லைன்னா சொல்லுவாங்க அவளுக்கு அரகண்ட். அப்போ உங்களுக்கு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் மற்றவங்களை விட ஏதோ பெரிய ஆளுண்டு. நோ, அப்படி ஒரு இதுவும் இல்லை. என்ன உங்களுக்கு இப்ப நீங்கள் உங்களோட ஸ்கின்லயே நீங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், இல்லைன்னு சொன்னா உலகம் நிக்காதுண்டு. அது ஒரு பெரிய விஷயம். மற்றவங்க சொல்லுவாங்க, இல்ல அவளுக்கு ரெஸ்பெக்ட் தெரியாதுண்டு. அகெயின் அது அது உண்மை இல்லை. நத்திங் டு டூ வித் ரெஸ்பெக்ட். என்ன மற்றவங்க நான்சென்ஸ் கதை நீங்கள் இப்ப கேட்காம இருக்கிறீங்க. அதே பேருக்கு பிடிக்காது. பேர் சொல்லுவாங்க, ஓ நீ என்ன வளர்ந்துட்டின்னு நினைக்கிறியோண்டு. ஆமா, வளர்ந்துட்டேன். வளர்ந்தபடியா தான் எனக்கு தெரியும் இப்ப பவுண்டரிஸ் வைக்கலாம்ட்டு. எனக்கு இப்ப 42 வயசுல வழங்கும் பவுண்டரிஸ் ஆக்களை கொல்லாதுண்டு, என்ன கொல்லாதுண்டு 42 வயசுல தெரியும். பவுண்டரிஸால தான் நான் உயிரோடு இருக்கிறேன். ஸோ இட்ஸ் வெரி வெரி குட் தட் பவுண்டரிஸ் இருக்குதுன்ற ஆக்களுக்கு. இந்த வாழ்க்கையில உங்களுக்கு இந்த டிக்டாக்கை ஃபாலோ பண்றேன்னா உங்களுக்கு தெரியும், நான் என்ன கனதரம் இந்த டிக்டாக் கமெண்ட்ஸ்லயே போட்டிருக்கிறாங்க ஆக்கள். என்ன எனக்கு நான் அரகண்ட், நான் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், எக்ஸெட்ராண்டு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங், ஏன்னா நான் முதல்ல நான் வாசிக்க போது எனக்கு கொஞ்சம் லைக் அப்செட்டாக தான் இருந்தது. பிகாஸ் ஐ வாஸ் லைக், உங்களுக்கு லைக் நான் யாருன்றே தெரியாது. லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யார்? உங்களை நான் ரெஸ்பெக்ட் பண்ணதோ டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணதுக்குண்டு இப்போ இந்த யோசிச்சு நான் யாருன்றே தெரியாம நீங்க இந்த டிக்டாக் கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்றீங்களோன்ட்டு. And then I thought, உங்களுக்கு நான் டிக்டாக் ஓ இன்ஸ்டாகிராம்ல வந்து கதைக்க வழியா தான் நான் உங்களை ட்ரிகர் பண்றேன். நான் வந்து நானாவே இருந்து கதைக்க வழியா, நானாவே சுஜா தமிழ் லைஃப் கோச் எந்த ஸ்டோரியை சொல்ல போது உங்களுக்கு ட்ரிகர் பண்ணுது. ஏன்னா நான் பவுண்டரிஸை பத்தி கதைக்க, இல்லை நான் டிவோர்ஸ், இல்லை நான் தமிழாக்கள் பத்தி கதைக்க போது உங்களுக்கு அது அப்செட் ஆகுது. அப்போ நான் உங்களை ட்ரிகர் பண்றேன்.
அதால தான் எந்த பவுண்டரிஸ் உங்களுக்கு அப்செட்டிங்கா இருக்குது. இட்ஸ் ஓகே. நான் ஒரு கான்ஃபிடென்ட்டான தமிழ் வுமன். அண்ட் நான் இப்ப மற்றவங்க நான்சென்ஸை டாலரேட் பண்ண மாட்டேன். ஸோ தட்ஸ் இட். அப்போ அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் அதெல்லாம் கதைக்க போகுது. தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். ஐம் கான்ஃபிடென்ட், ஐம் தமிழ், ஐம் அ வுமன், நோ நான்சென்ஸ். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் இட் மீன்ஸ். பவுண்டரிஸ்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்களுக்கு பவுண்டரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் உங்களையே நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. இட்ஸ் நாட் அபவுட் லைக் நீங்கள் செல்ஃபிஷ் இல்லை, நீங்கள் உங்களையே ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அண்ட் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆன் த டிஸ்டிங்ஷன். மற்றவங்க கேன பேர் சொல்லுவாங்க, நீ செல்ஃபிஷாக வந்துட்ட, நீ உன்னை பற்றி தான் யோசிக்கிறான்ட்டு. பட் நோ, நீங்கள் உங்களோட ரெஸ்பெக்டை வச்சிருக்கிறீங்க, நீங்கள் உங்களோட ரெஸ்பெக்டை பாதுகாக்கிறீங்க. பவுண்டரிஸ் உங்களோட கேன பேர் சொல்லுவாங்க, நீ பவுண்டரிஸை வச்சு நீ ஆக்களை புஷ் பண்ணுறான்னு, மற்றவங்களை வெளியில் புஷ் பண்ணுறான்னு. பட் அகேன் நோ, அது நடக்கல. நீங்கள் பவுண்டரிஸ் இருந்தால் நீங்கள் உங்களோட பீஸ், உங்களோட நிம்மதி கிட்ட வச்சிருக்கிறீங்க. அதை விட ஒரு பெரிய விஷயம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கவே மாட்டுது. உங்களை சுத்தி வேற இருக்க ஆக்கள், உங்களை உண்மையா விரும்பின ஆக்கள், உங்களை உண்மையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆக்கள், உங்களோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட உண்மையான ஃபேமிலிஸ், அவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. முதல் கொஞ்சம் அட்ஜஸ்டிங் பீரியட் இருக்கும் கொஞ்சம் பேருக்கு. கொஞ்சம் பேர் சொல்லுவாங்களோ நீ மாறிட்ட உண்டு. ஆனால் போக போக உங்களோட உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட உண்மையான ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு வழங்கும். இது நீங்கள் உங்களோட நிம்மதிக்காண்டி நீங்கள் கட்டாயம் செய்யணும் என்று. அப்போ அந்த நாலேஜோட அவங்க சொல்லுவாங்க, ஓகே நீ இது உனக்காண்டி தான் செய்கிற, நீ என்ன அஃபெக்ட் பண்ணணும் என்று நீ செய்யலை, நீ இது உனக்காண்டி தான் செய்கிறான்னு சொல்லிட்டு அவங்கள அன்பும் பாசமும் குறையாது. இன்ஃபேக்ட் கூடணும். பிகாஸ் அவங்களும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண தொடங்குவாங்க. ஒரு விஷனாக பார்த்தோம்னா ஒரு பவுண்ட்ரி ஒரு ஓல் இல்லை, ஒரு பவுண்ட்ரி ஒரு கதவு. என்ன கதவுக்கு ஒரு லொக் ஒன்று இருக்குது, கீ ஒன்று இருக்குது. அது உங்களோட இஷ்டம், யாருக்கு நீங்கள் கதவை ஓப்பன் பண்ணுறீங்களோ பூட்டுறீங்களோன்ட்டு. கன பேர் யோசிப்பாங்க பவுண்ட்ரின்னு ஒரு ஓல் உண்டு. இன்னும் அந்த பவுண்ட்ரி டோரை நீங்கள் யாருக்குனாலும் ஓப்பன் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். கன பேருக்கு லொக்கை போட்டி இல்லை நீங்கள் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லலாம். பட் ஒரு பவுண்ட்ரி இட்ஸ் நாட் சாலிட், இட் சேஞ்சஸ். லாஸ்ட் வீடியோவில் செஞ்ச மாதிரி கொஞ்சம் கோச்சிங் கைண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின்ஸ் பற்றி யோசிச்சோம்னா, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எங்கே ஓமென்று சொல்கிறீங்க, ஆனால் உங்களோட மனசு முழுக்க இல்லைன்னு சொல்லுது. அப்போ எப்போ நீங்கள் பாயசம் மேக் பண்ணி கொண்டு போயிருக்கிறீங்க, ஆனால் யோசிச்சிருக்கிறீங்க, ஐயோ எனக்கு பாயசமும் பிடிக்கல, வடையும் பிடிக்கல, பாட்டியும் பிடிக்கல என்று யோசிச்சு பாட்டிலாம் நின்றுருக்கிறீங்க. அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, உங்களுக்கு என்ன பவுண்ட்ரி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தேவை, ஆனால் உங்களுக்கு பயம் அந்த பவுண்டரியை செட் பண்ணாதுக்கு. அப்போ எந்த கதவை உங்களுக்கு தெரியும் நீங்கள் பில்ட் பண்ணி அந்த கீயை பூட்டணும்ண்டு, ஆனால் உங்களுக்கு பயமாக இருக்குது கதவை வச்சிருக்கிறதுக்கு. மூன்றாவது, அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட், உங்களுக்கு பவுண்டரிஸ் இல்லாமல் இருந்தீங்கன்னா ஆட் பெனிஃபிட் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் பெனிஃபிட் பண்ணல, ஆட் பெனிஃபிட் பண்ணுறாங்க. உங்களோட கதவு ஓப்பனாக விட்டு ஆட் பெனிஃபிட் பண்ணுறாங்க. எப்படி கில்ட் இல்லாமல் பவுண்டரிஸ் வச்சிருக்காது. அண்ட் திஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா விமெனா எங்களை சின்ன வயசுல இருந்தே கில்ட்டோடையே வளர்த்துட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே, நாங்கள் இதான் பலகாரம் அப்படி கில்ட் இல்லாமல் இருக்கிறோண்டு. அப்போது ஒன்று முதல் செய்ய தொடங்க போதே உங்களுக்கு தெரியும் அந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் மாதிரி அந்த முன்னுக்கு அடிச்சு கொண்டே இருக்கமுண்டு. பட் தட்ஸ் ஓகே, ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது நடக்க போகுதுண்டு. சரி, அப்போது உண்மையாக அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் அது வரப்போகுதுண்டு. அப்போது அது ப்ரூஃப் தட்
நீங்க சரியா தான் செஞ்சு கொண்டிருக்கிறீங்களேன்ட்டு. 2வது, நீங்கள் எல்லாத்துக்கும் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. பார்ட்டிக்கு வேற இல்லையே. ஓகே. நான் பார்ட்டிக்கு வரையில. இது போய் நான் பார்ட்டிக்கு வரையில என் மாமன்ட மச்சான்ட தம்பியாட்ட டியூஷன் மாஸ்டர் எனக்கு வருத்தம். அதால நான் இங்க போணும், அங்க போணும். அத ஒண்ணும் நீங்கள் சொல்ல தேவையில்ல. நீங்க எப்பனாலும் அந்த எக்ஸ்கியூஸ் குடுக்க வலிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யார நெகோஷியேட் பண்ண பார்ப்பாங்க. நீங்க சொன்னீங்கன்னா, என்னால பாயாசம் மேக் பண்ண முடியாது பார்ட்டிக்கு. யாருன்னு சொல்லுவாங்க. ஓ! அப்படின்னா அந்த கடையில போய் பாயாசம் போனீங்கன்னா வருவா தானே. என்ற ஒரு நெகோஷியேஷன் டாக்டிக்கா போயிடும் அது. அது தேவையில்ல உங்களுக்கு. அப்போ என்னால இயலாது. நான் வரையில. அவ்வளவுதான் செய்யணும். அவ்வளவுதான் சொல்லணும். திரும்பி கேட்டாங்கன்னா, திரும்பி சொல்லுங்க. என்னால இயலாது. நான் வரையில. அதுக்கு மேல அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்க தேவைன்னு இல்ல. ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வேணும். உங்கள சுத்தி நான் சொன்னேன். உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்கள அந்த உங்களோட பவுண்டரீஸ், உங்கள ரெஸ்பெக்ட் பண்ண ஆட்கள் உங்கள தேவை. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஆட்கள் இருந்தாங்கன்னா, உங்கள கொஸ்டின் பண்றது. ஏன் நீ பார்ட்டிக்கு வரையில? ஏன் உன்னால பாயாசம் செய்ய முடியாது? நண்டு வடைய கொண்டு வரலாம் தானே கடையில இருந்து. என்று இருந்தாங்கன்னா, நீங்கள் எப்ப பார்த்தாலும் அந்த கில்ட்டி ஃபீலிங்கோடயே இருக்க போறீங்க. ஆனா, சுத்தி வேற ஆட்கள் இருந்தாங்கன்னா, ஓகே அவள் சொல்லிட்டா. இல்ல. நாங்கள் பாயாசத்தை அந்த கடையிலேருந்து ஆர்டர் பண்ணி அவங்க தாங்கள டெலிவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. என்று சொன்னோம்னா கதை முடிஞ்சது. ஆனா அதுக்கு அந்த சப்போர்ட் சிஸ்டம் கட்டாயம் வேணும். வேலையில நான் ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷனல் நீட்ஸ் கோஆர்டினேட்டர். அப்போ எனக்கு தெரியும் இந்த டைமுக்குள்ள இந்த வேலை என்ன செய்யணுமோ அது செய்வேன். நான் வேலைக்கு போய் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவேன். XYZ செய்யணும் என்று என்னால என்ன செய்யலாமோ அது செய்வேன். எதன் டெட்லைன்ஸ் எதுவும் வந்தா அதான் ப்ரையாரிட்டி. ஆனா அதுக்கு மேல எதுவும் செய்யணும்னா அடுத்த நாள் தான் செய்ய முடியும். ஏன்னா ஆல் டே எவ்ரி டே வேலையில நிக்கிறதுக்கு நான் அதுக்கு இப்போ என்று சொல்ல முடியாது என்ற வருத்தத்தால. லைக்வைஸ் நான் வீட்டை வந்தா எனக்கு 2 பிசினஸஸ் இருக்குது. அப்போ பேர் எனக்கு ஃபோன் அடிப்பாங்க எக்ஸெட்ரா. இருந்துட்டு நான் சொல்லாது. நான் இன்றைக்கு நட்சத்திரம் இல்ல இன்றைக்கு என்ற கோச்சிங்குக்கு நான் வேலை செய்ய மாட்டேன். பிகாஸ் எந்த மென்டல் ஹெல்த்துக்கு ஒரு பிரேக் கொண்டு தேவை. இல்ல நான் ஒரு பிரேக் கொண்டு எனக்கு ஒரு பிரேக் கொண்டு தேவை. நான் ஹாலிடேல போனா இல்ல நான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படியான பவுண்டரிஸ் வச்சிருக்கிறது. உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஓ யோர் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ். இல்ல என்னால வெளியில வர முடியாது. இல்ல நீ நக்கலா சொல்லாது எனக்கு பிடிக்கல. அது எனக்கு அப்செட் ஆகுது. நீங்கள் எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிக்காது. எனக்கு பிடிக்கல. எனக்கு அப்செட் ஆகுது. அப்படி அதை சொல்லி அவங்களுக்கு பவுண்டரிஸை வச்சிருந்தா தான் அது உங்களுக்கும் பழகும். அது உண்மையா மசில் மெமரி மாதிரி. அப்போ நீங்கள் அது எவ்வளோ கூட பாவிக்கிறீங்களோ அவ்வளோ கூட நல்லது உங்களுக்கு. கொஞ்சம் myths and truths about boundaries. அப்போ ஒரு myth. Boundaries are disrespectful. No, 100% not. Boundaries உண்மையா healthy communication. Boundaries இல்லாம ஹெல்த்தியா நீங்க பிசிக்கலியாவும் இருக்க முடியாது, மென்டலியாவும் இருக்க முடியாது. அது பவுண்டரிஸ் இருந்தாதான் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லலாம் என்னால இது இயலாது. இல்லைன்னா கடைசியில எல்லாருக்கும் ஓம் சொல்லி உங்களுக்கு அந்த ரிசென்ட்மெண்ட் ஃபீலிங் தான் வரும். ஏன் நான் உனக்கு எப்ப பார்த்தாலும் ஓம்னு சொல்லணும்? ஏன் நீ நான் சொல்ல அது கேட்க மாட்டேன்னு இருக்கிற என்ற ஒரு அப்செட் தான் வரும். 2வது, good women don't say no. ஒரு நல்ல பொண் இல்ல சொல்லலேன்னா, ஒரு நல்ல பொண் ஹாஸ்பிட்டல்ல தான் போய் படுத்திருப்பாள். ஏன்னா பர்ன் அவுட் பண்ணி இல்ல வருத்தம் வந்து டிப்ரெஷன் வந்து ஆங்ஸைட்டி வந்து ஸ்ட்ரெஸ் வந்து இமோஷனல் பர்ன் அவுட். ஏன்னா எல்லாருக்கும் ஓமென்று சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிதான் இந்த மாதிரி ஃபைப்ரோமியால்ஜியா எல்லாம் வராது. autoimmune diseases வராது, ட்ரோமா வரும், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்.
அதெல்லாம் அந்த பவுண்டரிஸ் இல்லாத ஆட்கள், இந்த எமோஷனல் பேர்ன் அவுட் வந்த ஆட்களுக்கு தான் வரும். ஸோ ஒரு குட் உமனுக்கு தெரியும் எமோஷனல் லைக் பவுண்டரிஸ் வேணுமென்று உங்களோட எமோஷனல் ஹெல்த்துக்கு அண்ட் மென்டல் வெல்பீயிங். 3வது மெத், நீங்கள் பவுண்டரி செட் பண்ணீங்கன்னா ஆட்கள் வலிக்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் பவுண்டரி செட் பண்ணீங்கன்னா the wrong people, அப்போ உங்களுக்கு தேவையில்லாத ஆட்கள் வலிக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவங்க தான் பெனிஃபிட் பண்ணி கொண்டு இருந்தவங்க. நீங்கள் வாய் வச்சுக்கொண்டு சும்மா இருக்க போது. இப்போ நீங்கள் கதைக்க தொடங்கினோன்னு அவங்க போயிட்டாங்கல்ல. யா, அப்போ அவங்க உங்களை விட்டுட்டு போனவங்க, ஏன்னா நீங்கள் பவுண்டரிஸ் போட்டுனீங்க. அப்போ அப்படியான ஆட்கள் உங்களுக்கு தேவையில்லை. பவுண்டரிஸ் கட்டாயம் உங்களோட வில்லியாக தான் மாற்றும். ஆனால் அவங்களோட கதையில தான் உங்களோட வில்லியா மாற்றும். உங்களோட கதையில நீங்கள் இப்போ ஹீரோ தான். நீங்கள் எல்லா கதையிலையும் நீங்கள் பிரகுவரனா தான் இருப்பீங்க. ஆனா பிரகுவரனும் இருந்துட்டு நல்லவனா தான் வந்தவன். நீங்கள் அவங்களுக்கு எப்ப இல்லை என்று சொல்றீங்களோ, நீங்கள் உங்களுக்கு ஓம் என்று சொல்றீங்க. அது சரியான பெரிய விஷயம். நீங்கள் மற்றவங்களுக்கு எவ்வளவு தரம் இல்லை என்று சொல்லலாம். ஆனா நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு தரம் இல்லை என்று சொல்ல போறீங்க. உங்களுக்கு இல்லை என்று சொல்லி சொல்லி நீங்கள் உங்களுக்கு வருத்தத்தை கொண்டு வந்து நீங்கள் கடைசியில அதான் சொன்னான், அந்த ரிசென்ட்மெண்ட், மற்றவங்களுக்கு நான் எப்போ பார்த்தாலும் செய்யணும்ன்ற ஒரு யோசனையில வரும். அதை விட நீங்கள் மற்றவங்களுக்கு இல்லை என்று சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஹாப்பியா இருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்க போறேன். நீங்கள் வச்ச ஹார்டஸ்ட் பவுண்டரி என்ன? நீங்கள் யாருக்கு இல்லை என்று சொல்லி என்ன கஷ்டத்தை தாண்டி வந்து நீங்கள் உங்களுக்கு கன பேருக்கு தெரியும் நான் என்ன பவுண்டரிஸ் போட்டு நான் என்ன பவுண்டரிஸ் இப்போ வச்சிருக்கிறேன். இல்லைன்னா ப்ளீஸ் கமெண்ட் அடிங்க. ஸ்டோரியை தெரியலைன்னா நான் யூடியூபுக்கு ஒரு ஸ்டோரி டைம் ஒன்று செய்கிறேன். ஹலோ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என் பேர் சுஜா. ஐ எம் த தமிழ் லைஃப் கோச். ப்ளீஸ் நார்மல் சொல்ல மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தமிழ் லேடியா தெரிஞ்சா இப்படி பவுண்டரிஸ் செட் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டம் என்ன, ப்ளீஸ் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. எங்களோட சொசைட்டி, எங்களோட தமிழ் விமென் நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரணும்னா கட்டாயம் நாங்கள் பவுண்டரிஸ் ஒரு கில்ட்டும் இல்லாமல் நாங்கள் போடணும். நாங்கள் ஒரு கில்ட்டும் இல்லாமல் நாங்கள் சொல்லணும், இது நான் என்ன சூஸ் பண்ணுறேன், நான் வேறு யாரையும் சூஸ் பண்ணலேண்டு. அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். இட்ஸ் செல்ஃபிஷ். கன பேர் சொல்லுவாங்களா அது செல்ஃபிஷ்ண்டு. ஆனால் நீங்கள் கன பேர்ட்டு பேச்சு கேட்க தேவையில்லை. அண்ட் அடுத்த வீக் இன்னொரு வீடியோ ஒன்று வரும். ப்ளீஸ் கேரி ஆன் வாட்சிங். பை.